எனக்கு புரிஞ்சிருச்சு. கௌரி ருதுவானதை வச்சு அம்மன் சிலைய சன்னதிக்கே திருப்பி அனுப்பிடலாம். அதான மாயா? வா, நீயாவது கண்டுபிடிச்சியே. இதோ பாருங்க, கௌரி வயசுக்கு வந்துட்டான். கௌரி தீட்டானதுனால இந்த வீடும் தீட்டாயிடுச்சு. தீட்டான இந்த வீட்டுல சாமி இருக்கிறது பெரிய குத்தம். அதனால உடனே சாமிய கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்லி சிலைய சன்னதிக்கு அனுப்பணும். இத கூட நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்க யாருக்குமே தோணல? ஏன் தோணல? இந்த யோசனை எனக்கு அப்பவே வந்துச்சு. ஆனா இத நான் சொல்றதை விட ஊருக்காரங்க சொன்னா இன்னும் சரியா இருக்கும். அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு தான் வர்றேன். ஐயா சொல்லுங்க ஐயா. எங்க வீட்டுல கௌரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கால? ஆமா. அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஏய், இதுல சந்தோஷப்படலாம் எதுவும் இல்லை. ஆனா இதையே சாக்கா வச்சு சாமி சிலைய சன்னதிக்கு திருப்பி அனுப்பலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன பண்றன்னா உடனே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சாமி சிலைய சன்னதிக்கு தூக்கிட்டு போகணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேங்க ஐயா. சீக்கிரம் வா. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களை போலவே உங்க மருமக வீணாவும் புத்திசாலிதான். நான் சொல்ல வந்தத சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டா. எப்படிப்பட்டவளுக்கு தான் பிறந்த நாள் அன்னைக்கு சாவு தேதி குறிச்சிருக்கா. இங்க பாருங்க, வீணாவை இந்த குடும்பம் இழந்துடக்கூடாது. அதோட இந்த பழி வாங்குற படலத்துக்கு நீலாம்பரியோட முற்றுப்புள்ளி வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா அம்மன் சிலை முதல்ல இங்கிருந்து போகணும். அப்பதான் நான் உங்களுக்கு உதவ முடியும். அப்புறம் நீங்க ஏற்பாடு பண்ண ஊருக்காரங்க சொதப்புனா நான் சொல்ற மாதிரி நீங்க அங்க பேசணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிலை திறந்திருக்கிற வரைக்கும் நாங்க வர முடியாது. அவ தீட்டு ஆயிட்டதா சொல்லி அம்மன் சிலைக்கு ஒரு திரைய போட சொல்லுங்க. அப்பதான் என்னால அங்க வர முடியும். அப்பதான் நான் நினைச்சத நடத்தி காட்ட முடியும். கவலையப்படாத, சிலையை எடுத்துட்டு போக இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை ஆரம்பி. துர்கா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, அழுதுகிட்டு இருக்கியா? நான் சரியா கவனிக்கவே இல்ல. எல்லாம் உன்னாலதான். உறவு சொந்தம்னு ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு அப்படிதான் யாருமே இல்லையே. அதான் உறவோட அருமை உனக்கு புரியவே இல்லை. ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது அம்மா, அப்பா, அண்ணன், மாமான்னு
எல்லாருமே கூட இருந்தாதான் அந்த பொண்ணு தைரியமா இருப்பா. ஆனா கௌரி சித்தின்னு இருந்த ஒத்த உறவையும் யாருன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இது கூட தெரியாம இப்படி அடாவடியா நடந்துக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது. இப்படி சென்டிமெண்டா பேசி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? இத நினைச்சு ஃபீல் பண்ற கௌரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க. இப்போ நீ வேற வந்து தனியா அழுதுட்டு இருக்கியாக்கும். நான் என்ன கௌரிக்கு சொன்ன மாதிரி உனக்கும் ஆறுதல் சொல்லணுமா? ஒன்னும் தேவையில்ல. ஆறுதல் சொல்றாளாமா ஆறுதல். இங்க பாரு, சின்னையா கிட்டையும் கௌரி கிட்டையும் நீதான் கணக்கான ஒத்துக்க. எனக்கு அது போதும். இத பாரு துர்கா, நீங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கௌரி உன்கிட்ட இருந்து பிரிக்கல. அதோட அவ உன் கூட தான் இருக்கா. நீ எப்படி அவ மேல அன்பு காட்டுறியோ அதே மாதிரிதான் நானும் அவ மேல அன்பா இருக்கேன். சொல்ல போனா அவளுக்கு நீ மட்டும்தான் உறவா இருந்த. ஆனா இப்போ அவளுக்கு நானும் ஒரு உறவா தானே இருக்கேன். எல்லாம் அவளுக்கு நல்லது தானே. சரி, நான் கௌரி கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் பேசாம இருக்கேன். வேண்டாம், உன்னை பேச வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்சக்காரி இல்ல. ஆனா சின்னையா கிட்ட வந்து நீதான் கணக்கான்னு சொல்லு, எனக்கு அது போதும். சரி, சொல்றேன். ஆனா இப்போ இல்ல, சொல்ல வேண்டிய நேரம் வரும், அப்ப சொல்றேன். ஜமீனையா, ஐயா, ஜமீனையா. பெரியய்யாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நம்ம சண்டைய அப்புறம் வச்சுப்போம். வா போலாம். வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வாங்க வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டும் தம்பி, ஐயாவை பார்க்கணும். பெரியப்பாவை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. இருங்க, நான் வர சொல்றேன். அசோக் யாருப்பாங்க? பெரியப்பா, உங்களை பார்க்க ஊர்க்காரங்களா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஊர் தலைக்கட்டெல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஐயா, ஜமீன் குடும்பத்து பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு ஊர் பூரா ஒரே பேச்சா இருக்குது. அதான். அட, அதுக்குள்ள விஷயம் பரவிருச்சா? நானே வந்து உங்க எல்லாரையும் அழைக்கணும்னு நினைச்சேன். அத பெருசா எடுத்துக்காம நீங்களே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயா, நாங்க வந்தது அதுக்காக இல்ல. அப்புறம் வேற எதுக்காக? நாம எல்லாம் உசுரா நினைச்சு கும்பிடுற காவல் தெய்வம் கனகதுர்கா தாயி. அந்த அம்மா இங்க இருக்கும்போது ஒரு பொண்ணு ருதுவாகிறது அந்த பொண்ணுக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஆனா அது சாமிக்கு நல்லது இல்லையா? அது மட்டும் இல்ல, ஊருக்கு நல்லது இல்ல. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா அந்த வீடே தீட்டு வீடாயிடும் ஐயா. கோயில்ல சாமி ஆடுற சாமியாடி கூட அந்த வீட்டுல காலடி வைக்க மாட்டாருங்க ஐயா. பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாருங்க ஐயா. அப்படி இருக்கிறப்ப சாமியே இந்த வீட்டுல இருக்கிறதுங்கிறது நல்லது இல்லைங்க ஐயா. அதனால உடனே அம்மன் சிலைய கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாங்க ஐயா. ஆமாப்பா, இது நான் யோசிக்கவே இல்லையே. பாத்தீங்களா, அம்மன் எங்க வீட்டுக்கு வந்தப்பவே பூஜையை முடிச்சிட்டு கோயிலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் காலாகாலமா நடக்கிற வழக்கம் முறை அது இதுன்னு சொல்லி நீங்களே
சாமி இங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்க. இப்ப பாருங்க. ஐயா, அன்னைக்கு நிலைமைக்கு சம்பிரதாயப்படி சாமி இங்கதான் இருக்கணும்னு விட்டுட்டு போனோம். ஆனா இன்னைக்கு புரியுது புரியுது புரியுது. என்ன பண்றது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். எதுவுமே நம்ம கையில் இல்லையே. சரி, சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு திரும்ப கொண்டு போற வேலையை பாருங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. வாங்க உள்ள சரிங்க ஐயா. வா. ஜக்கம்மா, ஆதிசக்தியே, மாசாணி அம்மா, கனகதுர்கையே, சுடராய் நிற்கும் சண்டி அம்மா, உன் வாசலில் உன் காலடி விழுந்திருக்கு. மண் நடுங்க, மரங்கள் நடுங்க, பேரு சொன்னா பேய்கள் ஓடி போகும் அம்மா. ஜெய் ஜக்கம்மா. கார் மோதுற மாதிரி வந்தப்போ யாரோ என்ன புடிச்சு தள்ள மாதிரி இருந்துச்சு. இல்லனா அந்த கார் என் மேல மோதி இருக்கும். என்ன தள்ளி விட்டு என்ன காப்பாத்தின அந்த சக்தி என்னவா இருக்கும்? ஆத்தா மகமாயி, என்ன காப்பாத்தின அந்த நல்ல சக்தி எதுன்னு எனக்கு காட்டு. தாயே, நீதான் என் உசுர காப்பாத்தினியா? உன் பக்கத்துல வந்து உன் காலடிய தொட்டு கும்பிட்டுட்டு நான் போயிடுறேன் தாயே. எங்கம்மா போற? ஐயா, அம்மனை கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன்யா. போ. அம்மா கனகதுர்கா, உன் கருணையே கருணை. அந்த காலனே கயிறை சுத்திக்கிட்டுமா என் கதைய முடிக்க வந்தான். உன் கண் பார்வைப்பட்டு அவன் வீசின கைத்துல என் தலை சிக்காம என் உயிரை காப்பாத்துன. நன்றின்ற சொல்ல தவிர என் தாய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நன்றிம்மா. தாய், உனக்கு பிடிக்குமேன்னு இந்த ஏழைக்கிட்ட இருக்கிற புஷ்பங்களை உனக்கு காணிக்கையா கொடுக்கறேன். காலத்துக்கும் உன் பக்தியா உன் பாதம் பணிந்து உன்னை நான் தொழுறேன். இதை ஏத்துக்க தாயே. தாயே, அம்மா கனகதுர்கா, இந்த காணிக்கையெல்லாம் ஏத்துக்கோமா. அம்மா.
அம்மா. அம்மா, யார் நீங்க? தாயி, நான் குறி சொல்றவ. வெளியில இந்த வீட்டு வாசல் கிட்ட நான் நடந்து வந்துட்டு இருந்தப்ப என் மேல கார் மோத பாத்துச்சு. இந்த அம்மன் அருளால நான் நூல் இலையில தப்பிச்சிட்டேன். அதாம்மா அம்மனை கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொல்றது சரிதாம்மா. ஒரு தடவை என் சின்னையாவுக்கு நடக்க இருந்த அந்த ஆபத்துல இருந்து காக்கும் தெய்வமான இந்த கனக துர்கா தான் அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தினான். அப்படியா தாயி? ம், உன் பேர் என்னம்மா? ஆ, துர்கா. உன் புருஷன் பேரு? அசோக். ஒரு நிமிஷம் தாயி. ம், அம்மா தாயே, தாயே ஜக்கம்மா, இந்த பொண்ணுக்கு சொல்ல எனக்கு ஒரு நல்வாக்கு சொல்லு தாயி. தாயி, இந்த அம்மனோட பேரையே உன் பேரா கொண்டிருக்க. ஆனா உன் புருஷனை ஒரு தீய சக்தி சூழ்ந்து இருக்கு. ஆனா பயப்படாத. பதிவிரதையான நீ உன் புருஷனை அரணா காப்பாத்தி இருக்க. காவலுக்கு கனகதுர்கையே உன்னை சுத்தி சுத்தி வரா. இந்த அம்மன் சிலை இங்க இருக்கிற வரைக்கும் உன் புருஷனை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. தாயி, நான் சொன்னது புரிஞ்சுதா? அம்மன் சிலை இருக்கிற வரை உன் புருஷனை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. தாயி, எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. ஆனா அம்மன் இங்க இருந்து கிளம்பிட்டா உன் புருஷனுக்கு ஆபத்து சூழ்ந்து இருக்கு. ஐயா, சாமியை தூக்கலாங்களா? பெரியா, முதல்ல பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும். வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்கள கூட எப்ப கிளம்புறீங்கன்னு கேக்குறது நம்ம பண்பாடு கிடையாது. அவங்களா கிளம்புற வரைக்கும் நாம அவங்களுக்கு உபசரிக்கணும். ஆனா வந்திருக்கிறது சாமி. எங்க வீட்டுல 4 நாள் இருக்க போறதா சொல்லிட்டு இப்போ விடுறதுக்குள்ள திரும்பவும் தூக்கிட்டு போறது மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கய்யா.
என்னம்மா நீ இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்த? ஒரு பொண்ணு ருதுவான வீட்டுல சாமி இருக்க கூடாதுமா, அது தீட்டு. ஐயா, நான் வேணும்னா கௌரியை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். சாமி இங்கே இருக்கட்டும். அம்மா, சமஞ்ச பொண்ண ஊருக்கு கூட்டிட்டு போனா தீட்டு சரியாயிடுமா? சாமி இந்த வீட்டுல இருக்கும்போது பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. ஏற்கனவே சாமிக்கு தீட்டு பட்டிருக்குமா, அதனால சாமிக்கு இதெல்லாம் ஆகாதுமா. ஒருவேளை அப்படியே கொண்டு போனா கூட கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்க முடியாது. அபிஷேகம் பண்ணி தீட்டை கழிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியும். இங்க பாரு, சாமி இங்க இருக்கிற வர கௌரிக்கு எந்த ஒரு சடங்குமே செய்ய முடியாது. அம்மனை வழி அனுப்பி வச்சுட்டு தான் அவ தலையில தண்ணி ஊத்த முடியும். புரிஞ்சுதா? அதனாலதாம்மா சொல்றோம், அம்மன் இங்க இருக்கிறது அதுக்கும் பிரச்சனை, சமஞ்ச பொண்ணுக்கும் பிரச்சனை. அப்படி இல்லைங்கய்யா. கனகதுர்கா யாருன்னு தெரியுமா? அவ காளியோட அம்சம். அவளை எந்த தீட்டும் எதுவும் செய்யாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஊர்ல வயசு பொண்ணுங்க பெரிய மனுஷங்க ஆனா அம்மன் கோவில தான் உச்சி கட்டி அவ இடத்துல அவ முன்னாடி அவளை 14 நாளைக்கு தங்க வைக்கிறது பழக்கம். பதினாலாவது நாள் தலைக்கு தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வருவாங்க.